கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். पिता प्यारे पिता सब मेरा तू ही है, जीवन में तू काफी है। मेरे पिता प्यारे पिता सब मेरा तू ही है, जीवन में तू काफी है। मेरे प्राण तू मेरे प्रेमी तू आराधना हो, मेरे श्वास तू मेरे प्यास तू आराधना हो। मेरे प्राण तू मेरे प्रेमी तू आराधना हो, मेरे श्वास तू मेरे प्यास तू आराधना हो। मेरे पिता प्यारे पिता सब मेरा तू ही है, जीवन में तू काफी है। मेरे पिता प्यारे पिता सब मेरा तू ही है, जीवन में तू काफी है। तेरे प्यार को कैसे बयान करो, तेरे काम को कैसे वर्णन करो। तेरे प्यार को कैसे बयान करो, तेरे काम को कैसे वर्णन करो। मेरे पिता मगन होता हूँ तेरी गोद में प्यार पाता हूँ। मेरे पिता मगन होता हूँ तेरे गोद में प्यार पाता हूँ। मेरे पिता प्यारे पिता सब मेरा तू ही है, जीवन में तू काफी है। मेरे पिता प्यारे पिता सब मेरा तू ही है, जीवन में तू काफी है। நல்ல கரங்களை தட்டலாமா? मेरे प्राण प्रिय तू इत्र के समान है, तू रस के समान तेरा प्यार में मीठा है। मेरे प्राण प्रिय तू इत्र के समान है, तू रस के समान तेरा प्यार में मीठा है। मेरे पिता मगन होता हूँ तेरे गोद में प्यार पाता हूँ। मेरे पिता मगन होता हूँ तेरे गोद में प्यार पाता हूँ। मेरे पिता प्यारे पिता सब मेरा तू ही है, जीवन में तू काफी है। अल्लाह अश्विन तट मारी तटगा बाबा। मेरे पिता सब मेरा तू ही है, जीवन में तू काफी है। मेरे प्राण तू मेरे प्रेमी तू आराधना हो, मेरे श्वास तू मेरे प्यास तू आराधना हो। मेरे
प्राण तू, मेरे प्रेमी तू, आराधना हो। मेरे श्वास तू, मेरे प्यास तू, आराधना हो। मेरे पिता सब मेरा, जीवन में तू काफी है। मेरे पिता, प्यारे पिता, सब मेरा तू ही है, जीवन में तू काफी है। தகப்பனே தந்தையே எல்லாமே, ஓ எஸ், உண்மையா இருதயத்தின் ஆழத்துல தான் சொல்றீங்களா? தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே, தவழ்கிறே தகப்பனே. ஹalleluya, yes Lord. தவழ்கிறே. கடைசி எல்லாரும் சேர்ந்து தகப்பனே தந்தையே எல்லாமே நானே, நீர் போதும் என் வாழ்விலே. मेरे पिता, मेरे पिता, प्यारे पिता, सब मेरा तू ही है, जीवन में तू काफी है. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே இயேசுவாண்டவரே, ஆண்டவரே இயேசுவாண்டவரே கொடுத்த ஒவ்வொரு கையின் பிரயாசங்களையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இதனுடைய ஆண்டவரே பலனை அவர்கள் காணும்படியாக 30, 60, 100ஆக என் தேவன் பெருகும்படிக்கு நீர் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த இடத்துல யாரெல்லாம் விதைத்திருக்கிறார்களோ இவர்களுடைய ஆண்டவரே இந்த பலனை அவர்கள் காணும்படிக்கு என் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொருவருடைய ஆண்டவரே இயேசுவாண்டவரே ஹalleluya வேலைகளும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும். வீண் செலவுகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவன் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தகப்பனே மகிழ்கிறே மடியிலே, தவழ்கிறே தகப்பனே இசையா. ஹalleluya, 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 ஹalleluya. சிறைச்சாலை அசைப்பதில்லை, சங்கிலிகள் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை, சிறைச்சாலை தடுப்பதில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது நிலைப்பதில்லை. இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவே. சகோதரர்கள் பக்கம் சொல்லுங்க, இயேசுவா. ஓ எஸ் லார்ட், உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உங்க நாமமே உயரணும், உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உங்க நாமமே
உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொன்னா உங்க வாய் விரிவா திறங்க. வசனம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, உன் சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து. எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. அவரை மட்டும் உயர்த்தும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்த 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 சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாறும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அசைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பெருங்காற்றும் அடங்கி போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கலந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே மேலே வானம் கீழே பூதலத்தோர் யாவரும் வணங்கிடும் ஒரே நாமம். எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாமம் அறிக்கை செய்யும், அந்த இயேசுவே ஆண்டவரே. நீங்க பெருகுங்கப்பா, நீங்க பெருகுங்கப்பா, நீங்க பெருகுங்கப்பா. இயேசுவே நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் எல்லா நாமங்களுக்கும் மேலானவர். நோய்களை விரட்டிடும் நாமம் இயேசுவின் நாமம். பாதாள சங்கிலிகளை உடைத்தெறிகிற நாமம் இயேசுவின் நாமம். அந்தகார லோகாதிபதிகளின் வல்லமைகளை முறித்தெறிகிற நாமம் இயேசுவின் நாமம். ஹalleluya. Thank you Jesus. நம்ம அப்படியே உட்கார்ந்துக்கலாம். நமக்கு ஜீவன் ஓய்வு நாளின் காலை வேளையிலே மீண்டுமாய் உங்களை எல்லாம் சந்திப்பது நான் மிகுந்த பாக்கியமாய் எண்ணுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் பாக்கியம். உங்களுக்கு புரியல, அதனால ஆமென் வரல. செய்கிற எங்களுக்கு புரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सबको स्वागत करते हैं। இந்த எரேமியா 18வது அதிகாரத்தில் இருக்கிற இந்த வாக்கியங்களை வைத்து நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். यिर्मयाह 18 अध्याय के वचन को रख करके कुछ बातों को आज हम समझने जा रहे हैं। கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை, परमेश्वर के द्वारा यिर्मयाह को मिला हुआ वाणी, நீ எழுந்து तुम उठकर குயவன் வீட்டிற்கு போ, कुमार के घर जाओ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். उधर मैं अपने बातों को तुम्हें बताऊंगा। அல்லேலூயா, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வார்த்தைகளை கர்த்தர் என் மூலமாக கொடுக்கச் செய்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर यीशु मसीह के नाम से इस वचनों को परमेश्वर आप लोग को देने के लिए परमेश्वर मुझे अनुग्रह किया, इसलिए परमेश्वर को धन्यवाद करता हूँ। இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பின்னாடி உட்கார வச்சோம் அப்படின்னு சொன்னா பின்னாடி வெளியே ஓடி போனாங்கன்னா எனக்கு பிரச்சனை. ये छोटा बच्चे लोग को पीछे बैठाएंगे तो उन लोग पीछे उठ करके चले जाएंगे। அப்ப என்ன பண்ணணும்னா அந்த தாயும் தகப்பனும் முன்னாடி வந்து உட்கார்ந்தா இந்த பிள்ளைகளா உட்காரும் போது அவங்க உட்கார்ந்தும் பழகுவாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டும் இருக்க மாட்டாங்க, அழகா இருந்து பழகுவாங்க. उनके माँ बाप भी बच्चों के संग बैठेंगे तो अच्छा रहेगा, उन लोग इधर उधर नहीं चलेंगे। சின்ன பிள்ளைகளை முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சு பழக்கணும். छोटे बच्चों को आगे बैठा करके सिखाइए, நேரமா ஆலயத்துக்கு கொண்டு வந்து பழக்கணும். सुबेरे प्रार्थना भवन में आकर के उनको सिखाइए। இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம், கருத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ये सारे बहुत जरूरी है, उसको याद में रखिए। இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து इस जगह में वचन बताते हैं तुम उठ குயவன் வீட்டிற்கு போ, कुमार के घर जाओ, அங்கே என் வார்த்தைகளை தெரிவிப்பேன் என்று சொன்னார். उधर मैं अपने बातों को बताऊंगा, इसे बता रहा है। அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழுந்து போக வேண்டிய இடத்திற்கு போ, परमेश्वर के वचन बताती है तुम நான் உனக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैं तुम्हारे लिए देने वाले बातों को देंगे, इसे परमेश्वर बताता है। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பாருங்க, ஒரு குயவனின் வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ये कुमार का घर कैसे घर रहेगा, इसे आप लोग सोचते हैं? குயவனுடைய வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? कुमार का घर कैसे रहेगा? எப்படி இருக்கும்? அங்க சரியான ஒரு தரை இருக்காது, उधर अच्छा बिस्तर नहीं रहेगा, சரியான ஒரு அமைப்பு இருக்காது. सही ढंग से उनका सुंदरता नहीं रहेगा। கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய சபையில இருக்கிற ஒரு ஆசாரியனுடைய வீட்டிற்கு போவதற்கு இடத்திற்கு போவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். 1-2-3 हफ्ता का पहले एक मतलब ஆசாரி कारपेंटर के घर जाने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। அப்போ அந்த கடைக்கு போகும்போது उनके दुकान जाने के समय உள்ள 2 பேர் வந்துட்டா மூணாவது ஆள் நிக்கிறதுக்கு இடம் இல்லை. उधर 2 लोग आ जाएंगे तो तीसरा व्यक्ति उधर अंदर घुसने के लिए जगह नहीं है। பாருங்க, 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மூணாவது ஆள் நிக்கிறதுக்கு இடம் இருக்காததுதான் இது குயவனுடைய வீடு. 2 लोग आ जाएंगे तो तीसरा व्यक्ति खड़े होने के लिए जगह नहीं रहेगा, वैसे घर है कुमार का घर। அவர்கள் செய்கிற அந்த வேலைக்கு ஏற்ற சகல காரியங்களையும் பதுக்கி வைத்திருக்கிற, ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிற இடம்தான் குயவன் வீடு. उन लोग किस कामों को करते हैं, उसके लिए कितना सामान की जरूरत है, उस सारे बातों को रखने वाला जगह है उनके घर। எல்லா காரியத்தையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதுதான் குயவனின் வீடு. सारे बातों को पहले ही तैयार करके रखने वाला जगह है कुमार का घर। யோசித்து பாருங்க, थोड़ा सोच करके देखिए। நமக்கெல்லாம் சில காரியங்கள் ஆன்லைன்ல பார்த்து வாங்குவது உண்டு, हम लोग कुछ बातों को ऑनलाइन में देख करके करते हैं, ஆனா சில காரியங்கள் நமக்கு நேர்ல போய் பார்த்தாதான் என்னது திருப்தியா வாங்க முடியும்னு நமக்கு தெரியும். परंतु कुछ बातों को हम लोग सीधे जा करके देख करके कर देंगे तो ये अच्छा रहेगा, हम लोग जानते हैं। இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் குயவனின் வீடு. ऐसा एक जगह है कुमार का घर। ஒரு கார்பெண்டர் இருந்தா, ஒரு ஆசாரி வேலை செய்கிறவர் இருந்தா, அந்த ஒரு டேபிள் இப்ப நான் வாங்கணும்னா அந்த டேபிள் அங்க இருந்தா அதை போய் பார்த்தா தான் எனக்கு என்னது வாங்கணுமா வேண்டாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும்.
कारपेंटर के घर जाएंगे तो ही उधर जाकर के हम लोग देखेंगे तो ही वो टेबल करना है नहीं करना उस बातों को हम ஆனா लोग देख என்ன மாதிரி ஆளுகளும் நிறைய பேர் இருப்பீங்க पाएंगे। परंतु मेरे जैसे लोग भी रहते हैं। நேர்ல போய் பார்த்தாதான் திருப்தியா இருக்கும் நேர்ல போய் பார்த்துட்டு सीधे जाकर के देखेंगे तो ही अच्छा रहेगा ऐसे सोच करके सीधे जाकर அத के போட்டோ देखेंगे। எடுத்துட்டு उसको फोटो भी खींच लेंगे। இன்னைக்கு தான் கூகுள் லென்ஸ் இருக்கு நமக்கு பிரச்சனையே இல்ல आज तो गूगल लेंस रहता है हम लोग को कोई दिक्कत அந்த नहीं है। போட்டோவை அந்த கூகுள் லென்ஸ்ல டச் பண்ணிட்டா அதே மாதிரி சிமிலரா இருக்கிற மேஜை எல்லாத்தையும் அந்த டேபிள் எல்லாத்தையும் காட்டும் वो गूगल लेंस में हम लोग उसको अपलोड कर लेंगे तो उसके जैसे कितना है उस सारे बातों को அந்த ஐயங்கிட்ட போனா 20000 ரூபாய் சொல்றாரு उनके पास जाएंगे तो वो 20000 बता रहा है। ஆனா இங்க பார்த்தா 15000 ரூபாய் தான் காட்டுது परंतु इसमें देखेंगे तो केवल 15000 है। அந்த ஐயங்கிட்ட போய் வாங்கினா வண்டியில கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு 500 ரூபாயோ 800 ரூபாயோ கொடுக்கணும் वो बाई के पास जाकर के कर देंगे तो गाड़ी में ले जाने के लिए 500 रुपये लगेगा। நான் இங்க இருந்து கிளம்பி முதல்ல போகணும் அதுவே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கெல்லாம் और मैं इधर से तैयार होकर के उधर जाना यही बड़ी बात है। வீட்ல இருந்து நம்மள வெளிய நகர்த்தணும்னாலே பெரிய விஷயமா இருக்கு घर से बाहर निकलना ही बहुत बड़ी बात लग रहा है। ஆமாவா இல்லையா सही है गलती है। எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க कितना लोग मेरे संग है? அப்படினா எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுன்னு அர்த்தம் ऐसा होता है कितना लोग को मैं बात करने वाला बात समझ में आ रहा है। சத்தமா ரெண்டு கையை உயர்த்தி दोनों हाथ ஏன் இப்படி போகுது மறுபடியும் ரெண்டு கையை உயர்த்தி வெரி குட் பாருங்க நிறைய பேர் நம்ம செய்யறது என்னது கடையில போய் பார்த்துட்டு வந்துருவோம் அண்ணா நாளைக்கு நான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நான் போயிட்டு வரேன் இன்னைக்கு காசு கொண்டு வரல நாளைக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன் बहुत लोग हम लोग दुकान जाते हैं बोलते हैं भाई इसको रख दीजिए हम कल आएंगे अभी पैसा नहीं लेकर के आए कल जरूर आएंगे। இன்னைக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலாவும் பேச முடியல ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் ஸ்கேனர் இருக்கு சார் ஸ்கேன் பண்ணிக்கோங்க சார் அப்படின்றாங்க परंतु आज ऐसे बात करने में भी मुश्किल हो गया। स्कैनर है भैया उसमें स्कैन कर लीजिए ऐसे बता देते हैं। நான்லாம் நிறைய கடையில போய் சொல்லிருக்கேன் ஆனா ஏடிஎம் வரைக்கும் போய் காசு எடுத்துட்டு வந்துறேன்னு எஸ்கேப் ஆயிரும் मैं बहुत दुकान जाकर के बताएं एटीएम जाकर के पैसा लेकर के आ रहा हूँ ऐसे बता करके இன்னைக்கு அப்படி சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்ல என்ன சார் ஒண்ணும் இல்ல சார் ஸ்கேனர் இருக்கு சார் அப்படின்றாங்க आज वो ऐसे बताने के लिए भी मौका नहीं मिल रहा है बोल देते हैं स्कैनर। இப்போ எஸ்கேப் ஆகிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி சார் நெட் இல்ல अभी एस्केप होने के लिए एक ही मौका है नेट नहीं है। ஆனா அப்படி சொன்னா யாரும் இப்ப நம்புறது இல்ல परंतु ऐसे बताएंगे तो कोई अभी उसको लेते नहीं है। ஆனா நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்கேனர் இல்லாததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன்। परंतु हमारा कलीसिया के लोग को स्कैनर नहीं इसलिए कोई दिक्कत नहीं है। சரி பாருங்க சகல காரியம் இப்போ ஒரு கார்பெண்டர்ட்ட நீங்க போறீங்கன்னா अभी ये कारपेंटर के पास जाएंगे எனக்கு ஒரு டைனிங் டேபிள் வேணும்னு நான் கேட்கணும்னா मुझे एक मेज डाइनिंग टेबल चाहिए ऐसे बताएंगे तो அவர்கிட்ட அதற்கான சகல காரியமும் ரெடியா இருக்கணும்। उनके पास उसके लिए कितना बातों को जरूरत है सारे இல்லையா सही है ना? ஆமாவா இல்லையா அப்பதான் அவரால உடனே என்ன பண்ண முடியும் செய்து கொடுக்க முடியும்। वैसा होगा तो उनके पास वो तुरंत बना करके दे நிச்சயமா செய்யறதுக்கு டைம் ஆகும் அதனால அவர் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமோ கேட்பார் அது விஷயம் இல்ல उसको बनाने के लिए समय लगता है इसलिए एक दिन नहीं तो 2 दिन वो मांगते ஆனால் ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னா அந்த காரியத்திற்கு உடனே என்னது ஆயத்தமாய் இருக்க வேண்டும்। परंतु हम लोग ये कामों को करने के समय उसके लिए कभी भी समय में तैयार रहना அப்போ चाहिए। என் ஆண்டவராகிய கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்றாரு इधर इस जगह में हमारे परमेश्वर एरेमिया को देख करके बताता முதல் காரியம் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் पहला बात हम लोग करने वाला बात அந்த 18 வசனம் சொல்லுது 18 अध्याय का दूसरा वचन बताती है நீ எழுந்து तुम उठकर கொஞ்சம் உங்களுக்கு வால்யூம் வச்சு கொடுங்களேன் நீ எழுந்து तुम उठकर ஓகே முதல் காரியம் நாம் செய்ய வேண்டியது எழும்ப வேண்டும்। पहला बात हम लोग करने वाला बात हम लोग उठना है। நேற்றைக்கு சர்ச் குரூப்ல ஒரு போல் போட்டிருந்தேன் कल के दिनों में कलीसिया के ग्रुप में एक पोल डाला हुआ சபை ஆராதனைக்கு 7 மணிக்கு வேணுமா 7:30க்கு வேணுமா कलीसिया की आराधना 7 बजे चाहिए 7:30 बजे चाहिए। எது ஜெயிச்சதுன்னு தெரியல कौन सा बात जीता है पता नहीं। 7 o'clock ஜெயிச்சிச்சா சரி பாருங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 7 மணிக்கு எழுந்து इस जगह में हम लोग देखते हैं 7 बजे उठकर தேவனே சாரி 7 மணிக்கு எழுந்து இல்ல 7 மணிக்கு முன்னாடியே எழுந்து 7 மணி ஆராதனைக்கு வருவது।
माफ कीजिए 7 बजे नहीं है, 7 बजे के पहले ही उठकर 7 बजे का ரெண்டும் இப்ப आराधना। ஈக்குவலா இருக்கு. अभी दोनों बराबर हैं, அதனால அடுத்த வாரத்துல இருந்து 7 மணிக்கு ஆராதனை. इसलिए अगला हफ्ता से 7 बजे आराधना शुरू எதுக்கும் होगा। பக்கத்துல இருக்கிறவங்கள பாத்துக்கங்க, நெஞ்சு எதுவும் வெடிக்கிற சவுத்தம் கேட்காம. बगल में रहने वाले लोग को थोड़ा देख लीजिए। சிலரெல்லாம் எங்களுக்கு எத்தனை மணிக்கு வச்சாலும் பிரச்சனை இல்லை சார், நான் வந்துருவேன் சார்னு சொல்லுவாங்க. कुछ लोग ऐसा बताए आप लोग कितना भी बजे ஆனா रहते हैं, சிலருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். कुछ लोग को दिक्कत हो जाता है। ஏன் 7 மணிக்கு மாத்திரம்னா क्यों 7 बजे हम लोग बदलते हैं? உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது, எங்களுக்கு அந்த கஷ்டத்துக்காக சொல்றேன். आप लोग इस बात में दिक्कत नहीं है, हम लोग को दिक्कत होता है। 10 மணிக்கு ஆராதனை முடிஞ்சா 10 बजे आराधना खत्म हो 1 மணி நேரம் சண்டே ஸ்கூல் முடிஞ்சா 1 घंटा बच्चों को पढ़ाई खत्म हो எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கதவை சாத்துனா सारे बातों को सही करके दरवाजा को बंद करें। இதெல்லாம் முடிச்சா தான் நாங்க போக முடியும். इस सारे बात को खत्म करके हम लोग जा ஆனா पाए। உங்களுக்கு அந்த கவலை இல்ல. परंतु आप लोग को वो दिक्कतें नहीं है। என் ஆத்மாவேன்னு சொன்ன உடனே உங்க ஆத்மாவை கூட்டிட்டு நீங்க போயிருவீங்க. ये मेरे मन ऐसे बताएंगे तो ही आप लोग अपने मन को लेकर के चले जाएंगे। அப்படிதானே? ஆமா, படைக்கு பிந்தனும் பந்திக்கு முந்தனும் மத்தியான சாப்பாட்டை நான் ரெடி பண்ணணும்னு ஓடி போயிருவீங்க. दोपहर के खाना बनाने के लिए आप लोग भाग जाते ஆனா அதெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் 4 மணிக்கு இந்த இடத்துல ஆராதனைக்கு வரணும். परंतु इस सारे बातों को खत्म करके फिर 4 बजे इस जगह पर அப்போ आराधना में இன்னொரு बुलाना। அரை மணி நேரம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். ஆனா கண்டிப்பா அது கிடைக்காது. और आधा घंटा हम लोग को ज्यादा मिलेगा ऐसा हम लोग सोचते हैं, फिर भी वो இப்போ जरूर नहीं 12 मिलेगा। இப்போ 12 மணினாலும் அப்பவும் என்னது 12 மணி ஆகத்தான் செய்யும். अभी 12 बजे होगा तो आने वाला दिनों में भी 12 बजे ही होगा। அதுக்கப்புறம் போய் எங்க வீட்டுக்காரம்மா ஜோர வச்சு நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள 1:30 ஆயிடும். उसके बाद मेरे पत्नी जा करके खाना அடுத்து बना மறுபடியும் 4 மணிக்கு இங்க வரணும் फिर 4 बजे इधर आना। அப்ப பாருங்க, ஒரு குயவனுடைய வீடு, देखिए ये कुमार का இந்த घर, குயவனுடைய வீட்டிற்கு என் ஆண்டவர் முதல்ல சொல்லுகிறார், நீ எழுந்து புறப்பட்டு போ. ये कुमार का घर जाने के लिए परमेश्वर पहला बताता उठकर तुम जाओ। மண்ணா இருக்கிற ஒரு இடத்தை யாரும் விரும்புவதில்லை. मिट्टी की जगह को कोई पसंद नहीं करते हैं। இன்னைக்கு இந்த அளவுக்கு தர போட்டு இருந்துமே நம்ம எல்லாம் இந்த இடத்துல வந்து உட்காருவதற்கு விரும்பாம வேற வழி இல்லாம கீழே உட்கார்ந்துருக்கோம். अभी इस जगह पर ऐसा बिछाने के बाद भी इस जगह पर आकर के बैठने में हम लोग को दिक्कत हो जाता है। ஆமெனா இல்லையா? ஆமென். உண்மைதானே? सच्चा है ना ये? ஏன்னா என் துணி அழுக்காகாம நான் பாத்துக்கணும் அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப முக்கிய கவனம் செலுத்துகிறவர்களா இருக்கிறோம். मेरा कपड़ा गंदा नहीं होना है, ऐसे इस बातों में हम लोग बहुत ध्यान देते हैं। இந்த குயவன் வீட்டில் நடக்கிற சில காரியங்கள் நாம் அறியாதவர்களாய் இருக்கிறோம். इस कुमार के घर में होने वाले कुछ बातों को हम लोग नहीं जानते हैं। ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததை சகலவற்றையும் ஒழுங்காய் மாற்றின தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். बिगड़ा हुआ अच्छा नहीं हुआ बातों को सही बना हुआ परमेश्वर आप கடந்த வாரம் நான் சொன்னது போல சில வனாந்தரங்களின் வழியாய் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் பாலுமாய் இருக்கிற சில காரியங்களை சீரமைப்பதற்காக சரி செய்வதற்காக என் தேவன் சில வனாந்தரங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். पिछले हफ्ता हम कैसे बताए थे वैसे ही बिछड़ा हुआ और इधर उधर टूटा हुआ बातों को सही करने के लिए कुछ सूर की रास्ता पर परमेश्वर हमें लेकर இப்போ இந்த குயவனுடைய வீட்டுல மண்ணு ஒரு பக்கம் கொட்டி இருக்கு, इस कुमार के घर में एक जगह पर मिट्टी डाला हुआ है। ஒரு பக்கம் அத செய்கிற அது பேர் என்னதுங்க, இந்த இப்படி வீல் என்னையா ஐயா நீங்கெல்லாம் என்னைய பாக்குறத பார்த்தா ஏதோ நான் மட்டும்தான் ஏயா இப்படி இருக்கிறீங்க. ஐயோ ஆண்டவரே சோத்திரம். எப்பா ஐயோ 2 பேருமே இன்னைக்கு இல்லையே. ஏன்னா விஜயனா தயவு செய்து இந்த ஜெபத்தை முதல்ல ஆரம்பிங்க ஐயா. இந்த சபையில என்னையா நீங்க பாருங்க யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. சரி சோத்திரம். அல்லேலூயா. சரி ரைட். இப்ப பாருங்க அந்த ஒரு இப்படி இருக்கும், இப்படி இப்படி சுத்திட்டே இருக்கும் இல்லையா? அதை வச்சுதானே இப்படி இப்படி வணஞ்சு செய்வாங்க. इस जगह पर चक्कर रहेगा उसको रख करके उन लोग बनाते हैं। இல்ல நான் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறேன், உங்களை நான் குற்றமா சொல்லல. என்னைய மாதிரி இருக்கிற சிலருக்காக தான் சொல்றேன். சரி சோதரா, அவங்க இன்னமும் தெரியல. இன்னைக்கு காலையில ரணகலம் ஆனதுல இருந்து இவங்க எல்லாம் ரணகலம் ஆயிட்டாங்க போல இருக்கு. நான் நல்லா தான் இருக்கிறேன். சோத்ரம். சரி அல்லேலூயா. பாருங்க இந்த குயவன் வீட்டுல மண்ணெல்லாம் அப்படியே கொட்டி இருக்கும். ये कुमार के घर में मिट्टी ऐसे डाला हुआ இந்த செய்கிற அந்த
அது பேர் என்ன, சக்கரம் இல்லையா? அந்த சக்கரம் எல்லாம் அப்படி அது ஒரு பக்கம் இருக்கு. उसके बनाने वाला चक्कर भी उस जगह पर रहता है. இது டூல்ஸ் எல்லாம் வேணுமா இல்லையா? செய்யறதுக்கு டூல்ஸ் எல்லாம் வேணுமா இல்லையா? சுத்தி வச்சு அடிச்சு பார்த்தா தானே அது உடையதா இல்லையான்னு தெரியும். ஆமாவா இல்லையா? பாருங்க, போன வாரத்துல पिछले हफ्ता में இந்த கதவு என்னாச்சு, சாத்துனதுக்கு அப்புறம் திறக்க மாட்டேன்னுச்சு. ये दरवाजा को बंद करने के बाद इसको खोलना बहुत मुश्किल हो गया. ஹிந்தி சர்வீஸ் முடிச்சிட்டு இந்த ஸ்பீக்கர் இதெல்லாம் நம்ம உள்ள வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்னது திறக்க மாட்டேங்குது. वो हिंदी आराधना खत्म करके स्पीकर सब बातों को अंदर रखने के लिए लोग खोलते नहीं खोल रहे. ஹிந்தி ஆராதனைக்கு வருகிற ஒரு சகோதரர் என்ன பண்ணார், அப்படி போய் மேலே எகிரி குதிச்சு உள்ள வந்தார். हिंदी आराधना में आने वाले एक भाई उधर अंदर घुस करके अंदर आ गए थे. அவர் உள்ள இருந்து இழுக்க, वो अंदर से खींच रहे हैं, நாங்க வெளியே இருந்து தள்ள, हम लोग बाहर से उसको दबा रहे हैं. ஆக மொத்தம் அது கொஞ்சம் லாக் ஆயிருந்தது, நல்லாவே லாக் ஆயிடுச்சு போல இருக்கு. वो थोड़ा सा लाक हुआ था, हम लोग करने वाले बातों से और लाक हो गया. அப்போ நான் 108க்கு ஃபோன் பண்ணேன். 108 को हम लोग फोन किए थे. 5 நிமிஷத்துல வண்டி வந்துருச்சு. 5 मिनट में गाड़ी आ गया था. டூல்ஸ் பேக்கோட வந்துருச்சு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்தது. 5 நிமிஷத்துல டூல்ஸ் பேக்கோட வண்டி வந்துருச்சு. 5 मिनट में टूल्स बैग के साथ गाड़ी आ गया. ஒரு அரை மணி நேரத்துல அடிச்சு உடைச்சு அதை பேர்த்தெடுத்து எப்படியோ அதை என்ன பண்ணியாச்சு, திறந்தாச்சு. आधा घंटा के अंदर उसको कुछ न क्या किए पता नहीं, उसको तोड़ करके सब सही कर. அப்போ இந்த குயவன் வீட்டிற்கு எதற்கு போகணும்? किस लिए इस कुमार के घर जाना है? இந்த மாதிரி இருகை பிடித்தா இருப்பேன்னு சொல்ற அந்த லாக்கை எல்லாம் ஓபன் பண்றதுக்கு என்னது? ऐसे ही रहेंगे, ऐसे बताने वाले लॉक को खोलने के लिए எங்களுக்கு சில டூல்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए कुछ टूल्सों को அதுல முக்கியமா உடைக்கிறதுக்கு உதவி செய்யறது எது? उसमें तोड़ने के लिए कुछ சுத்தியல ஆண்டவர் நல்லா கொடுத்திருக்கிறார். அது சுத்தியல் எங்க உங்களுக்கு ஹிந்தில தெரியாது, விட்டுருங்க. சரி, இந்த டுப் டுப் நடிப்பாங்கல, அதான் சுத்தியல். ஓகே, ஹேமர், ரைட். இப்ப பாருங்க, ஏன் இந்த குயவன் வீட்டிற்கு போகணும்? क्यों इस कुमार के घर जाना है? ஏன் நான் எழும்பி போகணும்? क्यों हम उठ करके जाना है? ஏன் நான் நேரமா போகணும்? क्यों हम सुबेरे जाना है? ஏன் நான் குறித்த நேரத்துக்கு போகணும்? क्यों हम सही समय पर जाना है? அந்த இடத்துல சில காரியங்களை என் தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். उस जगह पर हमारा परमेश्वर कुछ बातें எரேமியாவுக்கு என் தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். यिर्मयाह को परमेश्वर ने सिखाया हुआ बात. இந்த குயவன் வீட்டிற்கு நீ போ, அங்கே நான் உனக்கு அந்த வார்த்தையை தெரிவிப்பேன். इस कुमार के घर तुम जाओ, उधर मैं अपने बातों को அப்ப கர்த்தருடைய பெரிய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் இந்த குயவன் வீட்டிற்கு வர வேண்டும். परमेश्वर की बड़ा वाणी को सुनना होगा तो ये कुमार का घर आना चाहिए. இந்த தடைகள் எல்லாம், சத்ருவின் கோட்டைகள் எல்லாம் இடிந்து விழும் சத்தம் கேட்கப்பட வேண்டுமானால் சபைக்கு வர வேண்டும். ये रुकावट सारे बातें टूट जाने के लिए इस आवाज को सुनना होना हो तो परमेश्वर के घर आना चाहिए. சிறுவர்களின் சத்தம் கேட்கப்பட வேண்டுமானால் இந்த குயவன் வீடாகிய சபைக்கு வர வேண்டும். इस छोटा बच्चा का आवाज सुनना होगा तो इस परमेश्वर के भवन में आना चाहिए. யுத்தங்களை ஓய பண்ணுகிற சத்தம் கேட்கப்பட வேண்டுமானால் இந்த குயவன் வீட்டிற்கு வர வேண்டும். ये युद्ध को खत्म करने वाले आवाज को सुनना होगा तो ये परमेश्वर के भवन में आना चाहिए. இந்த இயந்திரங்களின் சத்தம் கேட்கப்பட வேண்டுமானால் நம்மை சரி செய்கிற இயந்திரங்கள், நம்முடைய சரீரங்களை குணமாக்குகிற இயந்திரங்களின் சத்தம் கேட்கப்பட வேண்டுமானால் இந்த கூடாரமாகிய இந்த சபைக்கு, குயவனுடைய வீட்டிற்கு நாம் எழுந்து புறப்பட்டு வர வேண்டியது அவசியம். हमारे मनुष्यों के शरीर को सही करने वाले मिशनों का आवाज को सुनना होगा तो ये भवन में आना चाहिए. हालेलुया, हालेलुया. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? मैं बात करने वाले कितना बार को समझ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் நம்மோடு இருக்கிறது. ஹalleluya. परमेश्वर अच्छा, उनके कृपा सदा काल. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா परमेश्वर की आवाज को அந்த सुनना होगा ஏக்கத்தோடு தாகத்தோடு இந்த இடத்துக்கு ஓடி வர வேண்டியது அவசியம். ये प्यास के साथ इस जगह पर दौड़ करके आना चाहिए. இந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய சத்தத்தை விளங்கச் செய்கிறார். इस जगह पर परमेश्वर अपना वाणी को बताता இந்த है. இடத்திலே கர்த்தருடைய சத்தம் பயங்கரமாய் தொனிக்கிற ஒரு சமயம் உண்டாகுகிறதை நாம் பார்க்க முடியும். इस जगह पर परमेश्वर की वाणी आने वाले बातों को हम लोग देख पाते हैं. நீங்க எரேமியாவுல பாத்தீங்கன்னா நிறைய சத்தம் சத்தம் சத்தம்னு இருக்கும். आप यिर्मयाह किताब में देखेंगे तो बहुत सारे वाणी वाणी ऐसे बातों को हम लोग देख पाते हैं. இப்போ இந்த குயவன் வீட்டிற்கு எரேமியா போனதுக்கு பிற்பாடு इस कुमार के घर में यिर्मयाह जाने के बाद கர்த்தர் சொன்னபடியே நான் அந்த குயவன் வீட்டிற்கு போனேன். परमेश्वर कैसे बताए वैसा ही मैं उस कुमार के घर गया था. அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான்.
उस शक्कर से उसको बनाते रहा था। குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் कुमार के घर அவன் கையிலே கெட்டு போயிற்று. उनके हाथों में वो टूट அப்பொழுது அதை गया था। திருத்தமாய் செய்யும்படிக்கு फिर उसको अच्छे से बनाने के लिए தன் பார்வைக்கு சரியாக கண்டபடி अपने आंखों में कैसे देखा, குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். कुमार फिर उसको नया बना रहा था। அல்லேலூயா. அப்ப இந்த குயவன் வீட்டுல முதல் காரியம் எரேமியா பார்க்கிறதே ஒரு நெகட்டிவான ஒரு காரியம். पहला बात ये कुमार के घर में वो देखने वाले बात है, नेगेटिव बात को वो देख रहा இந்த था। குயவனுடைய வீட்டுல முதல்ல என்டர் ஆன உடனே என்னடா இது நெகட்டிவா இருக்குதுன்ற மாதிரி தோணும். ये कुमार के घर में घुसने के समय भी देख करके क्या माने के समय ऐसे बात। ஆனால் இந்த இடத்திலே எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும் அதிலே ஒரு பாடத்தை விளங்கச் செய்கிற தேவன் நம்மோடு உண்டு. इस जगह पर कितना भी बड़ा बात होगा तो भी इस जगह पर से कुछ बातों को परमेश्वर हमें सिखाता है। ஒருவேளை எரேமியா யோசித்திருக்கலாம், शायद एरेमिया सोच सकता है, ஆண்டவரே நீர் என்னை காலையிலேயே எழுப்பி விட்டீர், அதிகாலையில் உம்மை தேடுவேன் என்று சொன்னது போல அதிகாலையிலே இந்த இடத்துல நான் ஓடி வந்திருக்கிறேன். सुबह में मुझे भोर में मुझे उठा दिया और भोर में मैं इस जगह पर ढूंढ करके आया हूं। கர்த்தர் என்னிடத்தில் சொன்னபடி பேசினபடி அழைத்தபடியே நான் இந்த குயவன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். कैसे परमेश्वर मुझसे बात किया वैसे ही मैं इस कुमार के घर आया ஆனா हूं। இந்த இடத்துல நான் வந்ததும் என் இருதயத்துக்கு நன்மையை கொடுக்கிற வார்த்தை இருக்கும்னு எதிர்பார்ப்போடு வந்தேன். ஆனா இங்க இருக்கிற வார்த்தை என்னை நெகட்டிவா மாற்றுகிற என்னுடைய சூழ்நிலைகளை அறியாத ஒரு வார்த்தையை போல் காணப்படுகிறது என்று சொல்லி எரேமியா யோசித்திருக்கலாம். इस जगह पर आने के समय मुझे सलाह देने वाला, मुझे उठाने वाला बात मिलेगा ऐसे सोच करके आया, परंतु वो नहीं मिला है। இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சபைக்கு என் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், आज ये वाणी को सुनने वाले परमेश्वर को लोगों को परमेश्वर बताने वाला बात। தெய்வமே என்னோடு பேசும் என்று கேட்டு எத்தனை பேர் வந்தீர்கள் என்பது என் ஆவியில் நான் பார்க்கும் வரையிலும் அதை நான் உணர முடியவில்லை. कितना लोग परमेश्वर मुझसे बात कीजिए ऐसे आप लोग बता करके आए हैं, उसको मैं नहीं ஆனால் जानता हूं। ஒருவேளை நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருப்பீர்களானால் शायद आप लोग ऐसे आए होंगे तो இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உடைக்கிற சில வார்த்தைகள் இந்த இடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்று சொன்னால் உன்னை அதிக பலத்தோடு அதிக சக்தியோடு உன்னை உருவாக்குவதற்காக உன்னை உடைக்கிற வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். शायद आज तुम्हें तोड़ने वाले बातों को परमेश्वर देता हुआ तो और तुम्हें नया बनाने के लिए और ताकतशाली बनाने वाले बातों को परमेश्वर करता है। நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னா அங்க போய் இது அழகா இருக்கான்னு நமக்கு பாக்குறது பழக்கம் இருக்கு. हम लोग सबको एक आदत है, ये अच्छा रहता है, वो सुंदर है इसे देखने ஆனால் वाला। அது செய்யப்படுவதற்கு வணையப்படுவதற்கு ஏற்படுகிற சில சூழ்நிலைகளோ நேரங்களோ நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். परंतु उसको बनाने के लिए वो कितना कष्ट उठा है, कितना बातों में बुझा करके आता, उस बातों को हम लोग नहीं அல்லேலூயா, जानते। அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த குயவன் வீட்டுக்கு அவர் உள்ள வந்த உடனேயே देखिए उनके कुमार के घर अंदर घुसने के समय में ஏதோ நல்லது நான் பார்க்க போறேன், நல்லது கேட்க போறேன், நல்லது நடக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கையோட தான்ப்பா உள்ள வந்தேன். ये कुछ अच्छे बातों को मैं देखने जा रहा हूँ, अच्छे बातों को सुनने जा रहा அந்த हूँ, வீட்டுக்குள்ள इसलिए मैं आया था। அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நான் பார்க்கிற முதல் காரியம் உடைக்கப்படுகிற அனுபவம். परंतु उस घर के अंदर घुसने के समय में पहला मैं देखा वो टूटा हुआ बात। கிறிஸ்துவுக்குள்ள நான் வர்றதுக்கு முன்னாடி परमेश्वर में ये मसीह में हम लोग आने के ஏதோ ஒரு நம்பிக்கையில நான் இருந்தேன். कोई ना कोई आशा में मेरा था, ஆனால் என்றைக்கு இந்த குயவன் வீடாகிய தேவ சபைக்குள்ளே நாம் வந்தோமோ परंतु किस समय में ये कुमार के घर यीशु मसीह के भवन में உள்ளே मैं आया। வந்த உடனே முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது உடைக்கப்படுகிற அனுபவம். अंदर घुसने के बाद पहला बात हो रहा है टूटने वाला। எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் உடைக்கப்படுகிற அனுபவம். सब लोग ने ग्रहण नहीं कर पाने वाले बात है, இன்றைக்கு टूटा சேனைகளின் हुआ बात। கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் உடைத்து உன்னை என்னுடைய உருவாக்குவதற்காக நான் உன்னை மீண்டும் வணைய விரும்புகிறேன். நீ உன்னை என்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்க ஆயத்தமா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். आज सेनाओं का परमेश्वर बताता है, आज तुम्हें तोड़ करके मेरा इच्छा के अनुसार तुम्हें बनाने चाहता हूँ, उसके लिए तुम तैयार है। ஏன் இந்த உடைக்கப்படுகிற அனுபவம்? क्यों इस टूटने वाला अनुभव, ஏன் இந்த உடைக்கப்படுகிற அனுபவம்? क्यों ये टूटने वाला अनुभव நான் है? ஏன் உடைக்கப்படணும்? मैं क्यों टूटना है? ஆவிக்குரிய ரீதியில எமோஷனலா உடைக்கப்படுகிறோம்,
आत्मिक जीवनों में हम लोग मानसिक रूप में हम लोग टूट जाते हैं। சில சூழ்நிலைகளினாலே உடைக்கப்படுகிறோம், कुछ समस्या के द्वारा हम சில வார்த்தைகளினாலே உடைக்கப்படுகிறோம், कुछ वचनों के द्वारा हम लोग टूटते சில हैं, பலவீனங்களினாலே உடைக்கப்படுகிறோம், कुछ बलहीनता के चलते हम சில लोग மன கஷ்டங்களினாலே உடைக்கப்படுகிறோம், मन की व्याकुलता के चलते टूटते சிலர் हैं, நம்மை மதிப்பது இல்லை என்று சொல்லி எண்ணி நாம் வருத்தம் அடைகிறோம். कुछ लोग हमें आदर नहीं करते ऐसे सोच करके हम लोग இப்படி व्याकुल உலக होते हैं। கவலைகள் நம்மை நெருக்கி நம்மை உடைத்துக் கொண்டு இருக்க ऐसा ये सांसारिक बातें हमें என் தேவன் சொல்லுகிறார், நீ சபைக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடும் நான் உன்னை உடைக்க விரும்புகிறேன் என்று. आज परमेश्वर बताइए कलीसिया के अंदर तुम घुसने के बाद तुम्हें तोड़ने के लिए मैं चाहता இப்போ हूं। எல்லாருக்குள்ளேயும் தோணும், நான் வெளியே இருக்கும் போதே உடைக்கப்பட்டு தானே உள்ள வந்தேன், இந்த இடத்துல என்னை ஆண்டவர் உருவாக்குவார் என்று பார்த்தா மீண்டும் என்னை உடைக்கிறாரே என்று நீங்கள் எண்ணலாம். आप लोग सब लोग ऐसे सोच सकते हैं मैं इसके अंदर आ जाएंगे तो परमेश्वर मुझे बनाएगा ऐसे सोच करके आया ஆனால் हूं। கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உலகத்தில் உடைக்கப்பட்டது உலக பாடங்களை கற்றுக்கொள்ள, ஆனால் தேவனுடைய சபையாகிய குயவன் வீட்டிலே உடைக்கப்படுவது நீ என்னுடைய முத்திரை மோதிரமாக உருவாக்கப்படுவதற்காக என்று சொல்லி. ये दुनिया में तुम टूट गया, ये दुनिया की बातों को सीखने के लिए, परंतु ये परमेश्वर के भवन में आत्मिक बातों में तुम तोड़ता है, परमेश्वर तुम्हें तोड़ता है उनके अंगूठी के समान तुम्हें बनाने के लिए। இன்னும் உடைகிறேன், और टूटता हूँ, இன்னும் உடைகிறேன். और टूटता हूँ। எத்தனை பேர் சொல்ல முடியும்? कितना लोग बता सकते हैं? அவருடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கவே, उनके हाथों में मुझे உங்க सौंपने के கரத்துல लिए। இருக்கிறதற்காக நான் உடைக்கப்படுகிறேன். प्रभु तेरे हाथों में रहने के लिए मैं टूटता हूँ। உங்களை ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில சபைக்குள்ள வச்சு உடைக்கிறார்னா நான் சொல்றேன், நீங்களும் நானும் என் ஆண்டவருக்கு முத்திரை மோதிரமாக விளங்க வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் உடைக்கிறார். आज परमेश्वर आत्मिक बातों में कलीसिया के अंदर आकर के तोड़ता हुआ உடைகிறே, இன்னும் உடைகிறே, உம் கரத்தில் இருக்கவே நான் இன்னும் உடைகிறே. சொல்லுங்க, இன்னும் உடைகிறே, நான் இன்னும் உடைகிறே, உம் கரத்தில் இருக்கவே நான் இன்னும் உடைகிறே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். நீங்க சொல்லுங்க, எலும்புகள் உருவாகல, எலும்புகள், ஓ நரம்புகள், தசைகள், ஓ நரம்புகள். எஸ் ஹalleluya. தாய் கருவிலே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஓ எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்றீங்க? ஒருவேளை நீங்க எந்திரிச்சு நிக்கணும்னா எந்திரிச்சு நின்று உண்மையா தேவன் ஆராதிங்க, கையை விரிச்சு ஆராதிக்கணும்னு ஆராதிங்க. ஓ எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஹalleluya. எஸ், நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு சில இருதயங்களை என் தேவன் உடைக்கிறார். எதற்காக தெரியுமா? ஓ, நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் இருப்பாய் என்று என் தேவன் சொல்லி இருக்கிறாரே. உன் சிரசின் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம், ஓ என் தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் நிறைவு உன் சிரசின் மேல் இருக்கும்படியாக இன்றைக்கு என் தேவன் நம்மை உடைக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு சில இருதயங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில், ஆண்டவரே, எஸ் நான் தான் அந்த உடைக்கப்பட்ட இருதயம்.
குயவன் வீட்டிற்கு வந்த என்னை கட்டுவீர்னு நினைச்சு வந்த, ஆனா இன்னைக்கு உடைக்கப்படுறப்பான்னு சொல்றீங்களா? என் தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் உடைப்பது உன்னை பார்த்து நான் சந்தோஷப்படுறதுக்கு இல்ல மகனே, மகளே, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற மேன்மையை நீ கண்டடையும்படிக்கு, ஓ நான் உன்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்கும்படி, என்னுடைய திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி, தேவ சித்தம் பூரணமாய் உன் மூலமாக வெளிப்படும்படியாக, தேவ நாமம் உன் மூலமாக மகிமைப்படும்படியாக நான் உன்னை இன்னும் உடைக்கிறேன். ஓ இன்னும் உடைக்கிறேன், இன்னும் உடைக்கிறேன், உம் கரத்தில் இருக்கவே நான் இன்னும் உடைகிறேன். ஹல்லேலூயா. கரத்தில் இருக்கவே எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவரே உங்க கரத்துல இருக்க விரும்புறேன். எத்தனை பேர் ஆசையோடு சொல்றீங்க, ஆண்டவரே நான் உங்க கரத்துல இருக்கணும்பா, இதுவரைக்கும் நான் ஓடின வாழ்க்கை போதும், இதுவரைக்கும் நான் ஓடின வாழ்க்கை போதும், உம்முடைய கரத்திலே நான் வணையப்பட விரும்புகிறேன். நாங்களும் நீங்களும் நினைச்ச மாதிரி ஒரு மரணம் கூட உங்களுக்கும் எனக்கும் நேரிடுவது இல்லை. कैसे सोचते हैं वैसे मृत्यु भी आपको हमको नहीं होना है. நான் பிறப்பது தேவனுடைய சித்தமாய் இருந்திருந்ததுனா, मैं जन्ना परमेश्वर की इच्छा के अनुसार हुआ होगा. நான் என் கண்களை மூடுவதும் மரிப்பதும் தேவனுடைய சித்தமாய் இருக்கும். मैं अपने आँख को मूंदना और मैं मेरा जीवन निकलना भी परमेश्वर की इच्छा के अनुसार होना है. மரணத்துக்கு முன்பாக நாம் உடைக்கப்படுகிற அனுபவம் வரலாம். पहले हम लोग टूटने वाला अनुभव में जा रहे हैं. இவனை கொண்டு ஒண்ணுமே ஆகாதுன்னு எல்லாரும் நம்மள உடைச்சு வெறுத்து தள்ளின நிலைமைகள் வரலாம். इनसे कुछ भी नहीं होगा ऐसे सब लोग बताए वो स्थिति में. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாததுன்னு தள்ளப்பட்ட கல்லாணி இருக்கல, உன்னத மூலக்கல்லா வைத்து நான் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய சித்தம். உன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நான் முன்னில் கொண்ட எண்ணம். परंतु परमेश्वर की इच्छा वो नहीं है. तुम्हें सब लोग तोड़ दिए, निकाल दिए, परंतु परमेश्वर तुम्हें उनके समान रखा. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே நான் இன்னும் உடைகிறேன். இன்னும் oh lovely Lord, உம் கரத்தில் இருக்கவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் உடைக்கிறார்னா, मुझे परमेश्वर छोड़ता होगा तो உலகத்துல நீங்க உடைக்கப்படுவது வாழ்க்கைக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு. इस संसार में आप लोग टूटते हैं संसार की बातों को सीखने. ஆனால் இந்த ஆவிக்குரிய கூடாரமாகிய குயவன் வீடாகிய சபையிலே நீங்களும் நானும் உடைக்கப்படுவது ஆவிக்குரிய அதிசயங்களையும் சத்தியங்களையும் அறிந்து கொள்வதற்காக. आत्मिक घर परमेश्वर के भवन में हम लोग टूटते हैं, वे हमें परमेश्वर के लिए जीतने के लिए. கர்த்தர் நிறைய ரகசியங்களை சொல்லி கொடுக்கிற ஒரு இடம் இந்த குயவன் வீடு. परमेश्वर बहुत सारे गुप्त बातों को सिखाने वाला जगह है. ये நிறைய ஆவிக்குரிய உலகத்திற்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம் இந்த குயவன் வீடு. आत्मिक बातें और सांसारिक बातों को सिखाने वाला जगह है ये कुमार का घर. என்னை சோர்ந்து போகாமல் இன்னும் என்னை உற்சாகப்படுத்துவது இந்த குயவன் வீடு. मैं कमजोर नहीं होने बिना मुझे और उत्साहित करने वाला जगह है ये कुमार का घर. என் எண்ணங்கள் எல்லாம் தெய்வத்தை விட்டு அகன்று போகும் பொழுது என்னை நேராக தெய்வத்திற்கு நேராக திருப்புகிறது இந்த குயவன் வீடு. हमारे सोच परमेश्वर से दूर होने के समय परमेश्वर की ओर ले आने वाला जगह है ये कुमार का घर. நான் உடைக்கப்படுகிற ஒவ்வொரு நிமிடமும் நான் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். मैं टूटने वाले हर एक समय में मैं एक बातों को सीखना चाहिए. என்னை ஒரு அழகான சிற்பி அழகான ஒரு சிற்பமாய் வணைந்து கொண்டே இருக்கிறார் என்பது. मुझे एक सुंदर एक
मूर्ति के समान वो बनाते ही जा रहा है। நல்லா இருக்கிற என்ன உடைச்சு போடுறது தூளும் தூசிமா நீ போய் எல்லாராலும் மிதிக்கப்படணும்ங்கிறதுக்கு இல்ல, ஆனால் மிகப்பெரிய ஒரு அலங்காரமான ஒரு சிற்பமாக உங்களையும் என்னையும் மாற்றுவதற்காக என் தேவன் நம்மை அலங்காரப்படுத்துவதற்காக உடைக்கிறவராயிருக்கிறார்। आपको हम अच्छा रहने के समय परमेश्वर तोड़ता है, किस लिए मालूम है? सब लोग हमें ऊपर चढ़ करके चलने के लिए नहीं है, और सुंदर बना करके सुंदर ढंग से बना हुआ एक मूर्ति के समान, सुंदर मूर्ति के समान हमें बनाने के लिए। ஒரு ஆழமான மரம் வேரோடு அது சில நேரங்களில் பிடுங்க வேண்டியது, அழிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது। அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு டைனிங் டேபிளோ அல்லது வீட்டின் அலங்காரமாகவோ அது மாறுவதற்கு அது உடைக்கப்பட்டாலே ஒழிய அது மாற முடியாது। एक सुंदर पे एक बड़ा पेड़ अपने जड़ से निकालने के लिए एक कारण होता है, वो टूटने के लिए कारण होता है। ये सुंदर एक सामान बनाने के लिए, एक डाइनिंग टेबल बनाने के लिए, सुंदर सामान बनाने के लिए है। இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் 30 வருஷம் ஆழமான வேர் கொண்ட ஒரு ஆலமரமான வளர்ந்து நிற்கிறையா, இன்னைக்கு என்னையே ஆண்டவர் உடைக்கணும்? मैं 30 साल के सुंदर एक पेड़ के समान में खड़ा हुआ हूँ, फिर क्यों परमेश्वर इस समय में मुझे तोड़ना है? கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆழமான ஆலமரமாய் இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லாமல் காணப்படலாம், ஒரு சிலருக்கு நிழலை கொடுப்பதற்கு பிரயோஜனம் உள்ளவளாய் கூட காணப்படலாம்। तुम आज इतना बड़ा पेड़ के समान खड़ा है, वो कुछ लोगों के लिए केवल साया देने के लिए हो सकता है, ஆனா உடைக்கப்பட்டு இனி ஒரு இடத்துல அலங்காய் மாற்றப்படும் பொழுது அநேகருடைய பார்வைக்கு நீ அழகானவளாய் மாற்றப்படுகிறாய்। परंतु इस जगह पर तुम तोड़ करके एक सुंदर सामान तुम्हें खड़ा करने के लिए, सुंदर ढंग से सबके सामने, सबके आंख में सुंदर दिखाने மணவாளரே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே, மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா, மணவாளரே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே, மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து உம்மார்பில் சாய்ந்தால்। இதை சொல்லும் பொழுதே ஒரு ஆனந்த சந்தோஷம் வருதா இல்லையா? உங்க பாதத்துல கிடந்தா போதுப்பா, வேற ஒண்ணும் வேண்டாம்। சுகமே உம் தோளில் கிடந்தால், உம் கைகள் என்னில் கோர்த்தா, பரிசுத்தமே உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பரலோகத்தை அனுபவிக்கணும்னா இந்த ஆண்டவருடைய கரத்தோட கோர்த்துட்டா போதும், அவர்கிட்ட நம்ம போயிட்டோம்னா போதும், ஐயோ அந்த பரலோகத்தை வீட்டிலேயே அனுபவிக்கலாம்। உம்மார்பில் சாய்ந்தால் உம் தோளில் கிடந்தால் ஜெயமே। ஹல்லேலூயா ஹல்லேலூயா। அடுத்து அந்த வார்த்தை சொல்லுது, अगला बात बताती है, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தார்। कैसे कुमार के आंखों में अच्छा पड़ा वैसा वो दूसरा नया बर्तन बनाया है। இன்னைக்கு இந்த ஆண்கள் ஜெபத்தை லாரன்ஸ் தான் நடத்தணும்। आज का भाई लोग का प्रार्थना लारेंस भाई शुरू करना। உன்னை குறித்த தேவ திட்டம் வெளிப்படக்கூடிய நாட்கள் இனி ஆரம்பமாகிறது। तो परमेश्वर के द्वारा तुम्हारे इच्छा, परमेश्वर की इच्छा पूरा होने वाला है। இதுவரைக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இனி ஒவ்வொன்றாய் நிறைவேறுகிறதை நீ பார்க்க போகிறாய்। अभी तक परमेश्वर कितना बातों को बताया, उस सारे கர்த்தருடைய बात पूरा சமூகத்திலே होने वाला है। அதிகமாய் காத்திரு।
परमेश्वर के सब में और ज्यादा நான் உனக்கு போதித்து मैं तुम्हें நீ सिखाकर நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். तुम चलने वाला रास्ता को तुम्हें दिखाऊंगा. உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் तुम्हारे ऊपर मेरा नजर को रख करके तुम्हें உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணப்படுகிற தோல்விகளை கண்டு சோர்ந்து போய் இருக்கிற. तुम्हारे जीवन में तुम कितना ஆனா हरा கர்த்தருடைய हुआ ஆவியானவர் है. சொல்லுகிறார், परमेश्वर की आत्मा बताती இந்த है சோர்வின் பாதைகளும் உடைக்கப்பட்ட அனுபவங்களும் ये कमजोरी के बाद और टूटा हुआ तुम्हारे நான் जीवन உன்னை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். तुम्हारे बारे में मैं रखा हुआ मेरा इच्छा को पूरा இனி करने வருகிற நாட்களிலே உன்னை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் உன்னுடைய கஷ்டம் மாறும் நான் சொல்லல. உன் கஷ்டம் இருக்கும் இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனுடைய சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீ காண்பாய். परमेश्वर की बहुसुद्धता और बहुसुद्धाने और उनके वायदा तुम्हारे जीवन में अभी தன் பார்வைக்கு சரியானபடி குயவன் அதை வேறே பாண்டமாக வணைந்த அனுபவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். कुमार के नजरों में कैसे सुंदर पड़ा वैसा वो परमेश्वर तुम्हारे जीवन में करेगा. இப்படி ऐसा கர்த்தருடைய बताता வார்த்தை வரும்போ ஆமென்னு சொல்லி ரிசீவ் பண்ணணும். என்னப்பா சரி நான் சொன்னேன்ல, இந்த குயவன் வீடு கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம். मैंने बताया हाँ ये कुमार के घर இந்த सिखाने குயவன் वाला வீடு जगह है. கற்றுக்கொள்ளுகிற இடம். ये कुमार के घर सीखने वाला जगह है. தெரியாததை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். किस बातों को नहीं जानते एक दूसरे को सिखा करके हम लोग सीख लेते हैं. இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ரெண்டு பேரை பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேரை எனக்கு ஆண்டவர் வியாகுலத்தோடு காண்பிக்கிறார். इस जगह में बैठे हुए एक ही परिवार के दो लोग को बारे में परमेश्वर बहुत व्याकुलता के साथ बताता है. ஏன் இந்த உடைக்கப்படுகிற அனுபவம் மீண்டும் மீண்டும் எங்க குடும்பத்துக்கு? फिर क्यों मेरे जीवन में क्यों बारंबार टूटने वाला ஒரு जगह? பக்கம் பார்க்க போனால் நல்லது போல தெரிந்தாலும் ஒரு பக்கம் பார்க்க போனால் உடைக்கப்படுகிற அனுபவங்கள் எங்களை மிக மோசமாக உடைக்கப்படுகிறது என்ற சோர்வோடு பயத்தோடு நாளைய எதிர்காலத்தை குறித்த கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். एक जगह पर देखेंगे तो अच्छा लगता है, फिर भी वो टूटा हुआ जब क्या होगा आने वाले दिन में क्या ஆனால் होगा? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, परंतु परमेश्वर के वचन बताते हैं இன்றைக்கு இருக்கிற பாண்டமாக அல்ல, आज कैसे बर्तन वैसे இந்த नहीं है. இடத்திலே உங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. इस जगह पर आपको ले आकर के इसको आपको खड़ा के उसके लिए एक இவன் दर्शन என் சேஷ்ட புத்திரன் என்று சொல்லி ये मेरा पहला उठा है. இவன் எனக்கான எல்லாவற்றையும் செய்து முடிப்பான் என்ற நிச்சயத்தோடு, ये मेरे लिए सारे बातों को पूरा करेगा. ஓ இவன் என்னுடையவள் என்று சொல்லி என் தேவன் தன்னுடைய உங்களுடைய செல்ல பெயரை அழைத்து இந்த இடத்திலே கரத்தை பிடிச்சு கொண்டு வந்து இந்த இடத்திலே பல வருடங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினது எதற்காக தெரியுமா? ये मेरा है ऐसे बोल करके आपको बहुत साल के पहले आपको हाथ पकड़ करके ले आकर के इसको खड़ा किया. क्यों मालूम है? கர்த்தருடைய பாண்டமாக மாறும்படி परमेश्वर की बर्तन होने के நீ लिए வேறு மனுஷன் ஆவா என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி வேறே ஒரு மனிதராய் இந்த குடும்பம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பல ரீஃபைன்டு ப்ராசஸ்க்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். तुम दूसरा एक मनुष्य के रूप में होगा. इसे परमेश्वर कैसे बताओ? वैसा ही बहुत सारे बातों में परमेश्वर लेकर के குடும்பத்துல நீங்க चलता है. பார்க்கிற தோல்விகள் உங்களை உடைப்பதற்காக அல்ல, आपके परिवार में आप लोग देखने वाला हराहट आप लोग को तोड़ने के लिए नहीं है. இன்னும் அதிக பலத்தோடு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் உனக்காக செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். अभी कितना ही बल्ला उसके साथ तुम जाओ, तुम्हारे संग में रख करके கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், அதுக்காகத்தான் இன்னும் உடைச்சிட்டே இருக்கிறேன் வேறு மனுஷனை மாற்றுவதற்காக. परमेश्वर के वचन बताते हैं आपको देख करके बता मैं तुम्हारे संग रह करके करने वाला बात भयंकर रहेगा. इसलिए मैं தேவ तुम्हें சித்தம் நிறைவேற இந்த குடும்பத்துல தேவ சித்தம் நிறைவேறணும்னு என் ஆண்டவர் விரும்புகிறார். परिवार में परमेश्वर की इच्छा पूरा होना இந்த குடும்பம் தேவ சத்தத்தை கேட்கணும்னு விரும்புறார். आपका परिवार परमेश्वर की आवाज को सुनना ये परमेश्वर தேவ चाहता है. சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படை. இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா आज आप लोग सौंपेंगे तो கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर
परमेश्वर के वचन இந்த குடும்பத்தின் மேல தேவனுடைய கரம் ஜெயமாய் விளங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். आपके परिवार के ऊपर परमेश्वर का हाथ भयंकर रूप से उपड़ेगा. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. முட்களுக்குள்ள மறைந்திருக்கிற ஒரு ரோஜாவை போல காணப்படுகிற அனுபவம் தான் உங்களுடைய குடும்பம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை அவர் சோதிக்கிறார் என்று சொன்னார். ஒரு பொன்னாக விளங்கும்படிக்கு என் தேவன் என்னை சோதிக்கிறார். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? என்னை விட நீங்க வயசுல பெரியவங்க, அதிக ஞானம் படைச்சவங்க, ஆனா என் மூலமா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த சின்ன பையன் சொல்றதை கேட்கணுமான்னு நீங்க நினைக்கலாம், ஆனால் பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், முட்களுக்குள்ள நெருக்கப்படுகிற ஒரு ரோஜா மலரை போல நெருக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள இருக்கிற குடும்பத்தை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து மீண்டும் அந்த குயவன் வீட்டிற்கு போ. என் சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்படு. உன் குடும்பத்தை நீ சித்தத்துக்கு நடத்துறது பிரச்சனை இல்லப்பா. நீ அந்த தேவ சித்தத்துக்குள்ள வான்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அழைக்கிறார். परमेश्वर की इच्छा के अनुसार तुम சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், सेनाओं को परमेश्वर बताता है, எனக்காக நீ எழுந்து இந்த குயவன் வீட்டிற்கு வர்றியா? मेरे लिए तुम उठ करके ये कुमार के घर आएगा क्या? இந்த குயவன் வீடு என்னுடைய வீடு, ये कुमार के घर मेरा घर, இந்த குயவன் வீட்டுல நான் உன்னை வணைய விரும்புறேன். சபையே, ये कुमार के घर में तुम्हें मैं नया बनाने चाहता हूँ. சகோதரி, भाई मेरे बहन, நான் உன்னை வணைய விரும்புறேன். मैं तुम्हें बनाने चाहता हूँ. தேவ சமூகத்துல உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. परमेश्वर के सम्मुख में आपको सौंप करके देखिए. இழந்து போன தேவ கிருபையை மறுபடியும் வாங்கி பாரு. खोया हुआ परमेश्वर के बल को फिर देखो. இழந்து போன தாளந்த மறுபடியும் வாங்கி பாரு. खोया हुआ वरदान को फिर ले लो. இழந்து போன வேத வாக்கியத்தை மறுபடியும் புரட்டி எடுத்து பாரு. खोया हुआ परमेश्वर के वचनों को पढ़ने वाले बातों को फिर ले लो. ஓ, ஒரு கமாலியேல் போல உன்னை நான் மாற்றணும்னு தான் இந்த சபைக்குள்ள நான் உன்னை கொண்டு வந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், एक कमाल के समान तुम्हें बनाने के लिए तुम्हें इस कलीसिया के अंदर बुला कर आया. इसे परमेश्वर அநேகரை துன்பப்படுத்தின பவுல் கூட கமாலியேலின் பாதத்தில் அமர்ந்திருந்த அநேக காரியங்களை கற்றுக்கொண்டவன் தான். सब लोग को दुखित करने वाला बातों का किया हुआ पौल भी. நீ ஒரு கமாலியேலாக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதையும் உன்மேல் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நான் வைத்திருக்கிறேன் என்பதையும் நீ உணராதபடிக்கு, तुम्हें कमाली के रूप में मैंने बुलाया है, वैसे अभिषेक तुम्हारे ऊपर मैं रखा. उस बात ஒரு காலத்திலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பின கமாலியேலை போல போதித்து வந்தவன் தான் நீ. एक समय में परमेश्वर के लिए बहुत भक्त के साथ खड़ा हुआ कमालियल जैसे तुम रहता था. இந்த உடைக்கப்படுகிற அனுபவம் நீ மீண்டும் ஒரு நல்ல கமாலியேலாக, நல்ல சமாரியனாக, அநேகருடைய காயங்களை கட்டுவதற்கும் அநேகருக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் உரியவளாய் நீ எழும்ப வேண்டும் என்பதற்காக. तुम्हारे जीवन में टूटा हुआ अनुभव बहुत सारे लोगों को तुम बनाने के लिए, उन लोग को गांवों को तुम पहुंचने के लिए समारी के रूप में परमेश्वर तुम्हें खड़ा करता है. இன்னும் உடைகிறே, நான் இன்னும் உடைகிறே, உன் கரத்தில் இருக்கவே. சகோதரர்கள் பக்கம் சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையா ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று सब लोग खड़े हो जाएं. இன்னும் உடைகிறே, உம் கரத்தில் இருக்கவே, நான் இன்னும் உடைகிறே. ஓ, இன்னும் கரங்களை விரிச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. தம்பி சொல்லுங்க, தம்பி இன்னும் உடையன ஆண்டவரே, உங்க கரத்துல இருப்பதற்காக என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரா சொல்லுங்க, சகோதரா இன்னும் உடைகிறேன், உங்களுடைய கரத்தில் இருப்பதற்காக நான் இன்னும் உடைய விரும்புகிறேன். சகோதரி சொல்லுங்க, இன்னும் 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 உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்க. ஓ,
உடைகிறே, இன்னும் உடைகிறே, கரத்தில் இருக்கவே நான் இன்னும் உடைகிறே, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே. சொல்லுங்க, எரிந்து கொண்டே, என் ஜீவன், என் ஜீவன் எரிந்து கொண்டே, ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, उस समय में परमेश्वर के वचन मुझे हुआ है. அவர் சொல்லுகிறார், उन्हें बताया, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, इस्राएल लोगों, இந்த குயவன் செய்தது போல ये कुमार कैसे किया है, நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். वैसा ही मैं आपको नहीं करना है, ऐसे परमेश्वर बताता है. இஸ்ரவேல் வீட்டாரே, इस्राएल परिवारे, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मिट्टी कैसे कुमार के हाथ में रहता है, वैसे आप लोग भी मेरे हाथ में रहते हैं. எதுக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? क्यों डरते हैं? உங்களை கொண்டு என் தேவன் பலத்த காரியங்களை செய்ய நினைத்திருக்கிறார். आपके द्वारा परमेश्वर बड़ा काम को करने के लिए तैयार है. பயங்கரமான காரியங்களை உங்களை கொண்டு என்ன கொண்டு நடப்பிக்கும்படியாக கர்த்தர் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். आपके द्वारा, मेरे द्वारा भयंकर काम को करने के लिए परमेश्वर इस जगह में हमें बुला कर आया है. சிறைச்சாலையில தூக்கி போட்டோனே உங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னு எவன் சொன்னான்? बंदगी से निकाल देंगे तो आप लोग का जीवन खत्म हो गया, इसे कौन बताया? இந்த சிறைச்சாலையில நீங்க ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்காக அஸ்திவாரங்களை உலுக்குகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். बंदगी में आप लोग आराधना करने के समय में नींवों को हिलाने वाला परमेश्वर आपका संग खड़े हो जाता है. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, हालेलुया. ஆமென். சிங்க கெபில தூக்கி போட்டதும் சிங்கம் சாப்பிட்டு முடிச்சிரும்னு நினைச்சீங்களா? शेर के गुफा में डाल देंगे तो शेर आप लोग को कालेगा, ऐसा सोचते हैं. பலவீனம் வந்ததும் பலவீனம் உங்களை முடிச்சிரும்னு நினைச்சீங்களா? बलवंत आने के समय बलवंत आपको खत्म कर लेगा, ऐसे सोचें क्या? சிங்கத்துக்கு முன்னாடி வாயை கட்டி போடுகிற சேனைகளின் கர்த்தர், சிங்கத்தை உருவாக்கின தேவன், அவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். शेर के सामने शेर के मुंहों को बांधा हुआ परमेश्वर, उसको बनाया हुआ, सृष्टि किया हुआ परमेश्वर हमारे ஹல்லேலூயா, साथ. ஹல்லேலூயா. हालेलुया. தீச்சுளையில போட்டோன்னே பொசுங்கி போயிருவோம்னு நினைச்சீங்களா? आग के खंभा में डाल देंगे तो हम लोग खत्म हो जाएंगे, इसे सोचें அந்த क्या? இடத்துல உங்க கூட இன்னொரு நபராய் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். उस जगह पर आपके संग और एक व्यक्ति बनकर के पवित्र ஜெயம் आत्मा கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட பரதீசில் இருப்பான். कौन विजय पाता है वो मेरे संग परदेसी में रहेगा, ऐसे परमेश्वर ஜெயம் கொள்ளுகிறவர்களோடு என் தேவன் கூட நடக்கிறார். विजय पाने वालों को संग हमारे परमेश्वर ஜெயம் आता है. கொள்ளுகிறவர்களோடு என் தேவன் கூட கிரியைகளை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். विजय लेने वाले के साथ परमेश्वर उनके कामों को करता है. ஜெயம் கொள்ளுகிறவர்களோடு தேவன் உலாவுகிறவராய் இருக்கிறார். कौन विजय पाया उनके संग परमेश्वर घूमता है. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த குயவனுடைய வீட்டுல வந்திருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவரே என்னை உடைக்க ஒப்பு கொடுக்கிறேன், உண்மையா உடைக்க ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் நிச்சயம் உடைப்பார். कितना लोग इस भवन में आए हुए लोग में कितना लोग बताते हैं परमेश्वर मुझे तोड़ने के लिए मैं आपका हाथ में सौंप देता हूँ. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து குயவன் வீட்டுல நீங்க செய்கிற எல்லா காரியமுமே பிரமாதம், அழகா செய்றீங்க, அது ஒரு குறையும் இல்லை. आज ये कुमार के घर में आकर के आप लोग करने वाले सारे बात को बहुत सही ढंग से अच्छे ढंग கர்த்தர் से இந்த करते காலை हैं. வேளையில சொல்லுகிறார், நீ உடைக்கப்பட வேண்டும். परंतु परमेश्वर आज ही सुबह के वेला में बताते हैं காலையில எழுந்து குயவன் வீட்டுக்கு வந்தது நல்லதுதான். सुबह उठ करके भोर में उठ करके कुमार के घर आया,
अच्छा நீ है। எழுந்து இவ்வளவு பிரயாசத்தோடு காலையிலேயே எழுந்து இந்த குளிர்ல பனியில இந்த வெயில்ல இவ்வளவு தூரம் வந்தது நல்லதுதான். तुम सुबेरे उठ करके ये सारे दंडा में और इस बातों में तुम आया है वो अच्छा है। ஆனா மக்களே, உன்னையும் என்னையும் என் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மை உடைக்க விரும்புகிறார். परंतु आपको हमको परमेश्वर इस जगह पर ले आया किस लिए? हमें तोड़ने के लिए। இந்த இடத்துல என் ஆண்டவர் எதற்காக என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்தினார் தெரியுமா? किस लिए परमेश्वर इस जगह पर मुझे ले आकर के खड़ा किया मालूम? அவருடைய கையில அதை உடைத்து போட்டு अपना ही हाथ में उसको तोड़कर அவருடைய கையினாலே மீண்டும் அழகாக வணைந்தெடுக்கும்படியாக अपना ही हाथ में फिर से नया बनाने की கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். आज परमेश्वर की आत्मा ये कलीसिया को बताता है। என் பெருமையை விட்டுறேன்ப்பா, என் பெருமையை உடைக்க நான் விரும்புறேன். मेरा என் ஈகோவை நான் உடைக்க விரும்புறேன். मेरे ईगो को मैं तोड़ने के लिए चाहता हूँ। எனக்கு இருக்கிற பணபலத்தை நான் உடைக்க விரும்புறேன். मेरे धन को मैं तोड़ने के लिए चाहता हूँ। எனக்கு இருக்கிற பதவிகளின் பெருமைகளை நான் உடைக்க விரும்புறேன். मेरे लिए रहने वाले घमंड को तोड़ने के लिए चाहता हूँ। இல்லனா அந்த சபையே இல்லன்னு இருக்கிற பெருமையை நான் உடைக்க விரும்புறேன். मैं नहीं होगा तो ये कलीसिया ही नहीं है, इससे रहने वाले घमंड को तोड़ने चाहता हूँ। என்னை நீ உடைத்து உருவாக்கு. मुझे तोड़ करके बनाई है। என்னை உடைத்து உருவாக்கு. मुझे तोड़ करके बनाई है। எத்தனை பேர் கேட்க ஆசைப்படுறீங்க? कितना लोग इसको मांगते हैं? என்னை உடைத்து உருவாக்குங்கப்பா. मुझे तोड़ करके बनाई है। நீங்க ஆண்டவரை பார்த்து என்னை உடைத்து உருவாக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா உண்மையாவே உங்களை உடைச்சு ஒரு பயங்கரமான ஒரு பாத்திரமா உங்களை பணைய விரும்புகிறார். आज परमेश्वर को देख करके आप ऐसे बताएंगे तो परमेश्वर என்னை मुझे तोड़ உடைக்க करके ஒப்பு बनाएगा। கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கையை உயர்த்தி मुझे तोड़ने के लिए मैं चाहता हूँ ऐसे बताने वाला अपने हाथ को उठाकर। இந்த வாரத்தில் நீங்கள் உடைக்கப்படுகிற சில அனுபவங்கள் உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பங்களில், உங்கள் வாழ்க்கையில் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். इस हफ्ता में आपके परिवारों में, आपके जीवनों में टूटने वाला अनुभव जरूर आएगा। इस बातों का அந்த உடைக்கப்படுகிற அனுபவம் உங்களை நிந்தைக்குள் தள்ளுவதற்காக அல்ல, ये तोड़ने वाला अनुभव आपको निंदा पर உங்களை में डालने के வெட்கத்திற்குள்ளே लिए नहीं है, தள்ளுவதற்காக அல்ல, एक लज्जा के जीवन देने के लिए नहीं है, தேவனுடைய கிருபையில் நீங்கள் அதிகமாய் வளருவதற்காக, परमेश्वर की कृपा में और अपना ज्यादा बढ़ने के लिए, தெய்வீக அபிஷேகம் உங்களில் நிறைவாய் காணப்படும்படியாக, परमेश्वर के अभिषेक आपके अंदर उमड़ने के लिए, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாய் உங்களை மாற்றும்படியாக, परमेश्वर के बादशाह के तंबू को तापने वाले लोग जैसे आपको தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து சென்று வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறது, ஓ ஹalleluya, பிசாசுகளை துரத்துகிறதுமான காரியங்களை செய்யும்படியாக இன்று அவர் உங்களை உடைக்க விரும்புகிறார். परमेश्वर की प्रशंसा के साथ आप लोग जा करके बीमार में पड़े हुए लोगों को छुटकारा देने के लिए, बंधन में पड़े हुए लोगों को छुटकारा पाने के लिए, நான் உடைக்கப்படுகிறது நல்லது, मैं टूटना अच्छा நான் है, சோதிக்கப்படுகிறது நல்லது, मैं परीक्षा लेना अच्छा है, அதனால் நான் பொன்னாக விளங்குவேன். उसके द्वारा मैं सोना அந்நிய बन கண்கள் அல்ல, என்னுடைய கண்கள் அதை காணும். दूसरों का आंख नहीं है, मेरा ही आंख उसको ஓ देखेगा। இன்னும் உடைகிறே, நான் இன்னும் உடைகிறே, உம் கரத்தில் இருக்கவே நான் இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? For I know the plans that you have upon me, plans to prosper me and not to harm me. நான் உன் பேரில் கொண்டிருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவை சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். मैं तुम्हारे ऊपर रखा हुआ ध्यान वो शांति के लिए है, वो बुराई के लिए नहीं है, उसके द्वारा मैं बड़ा काम को करूंगा। வேறே பாத்திரமாய் வணைய விரும்புகிறார். दूसरा बर्तन जैसे तुम्हें बनाने चाहता हूँ। I know we have exceeded the time, but still the presence of God is upon this place. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியினால இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இந்த ஆராதனை நீடிக்கும் என்பதை அன்பாக சபையினுடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். इस जगह पर परमेश्वर की आत्मा मंडलाने की वजह से और थोड़ा देर लगेगा आराधना खत्म होने के लिए। I want you to be touched by the presence of God. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தினால் தொடப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். आप
आप लोग परमेश्वर की प्रशंसा से छूने वाले अनुभव में आना, इस बातों को मैं Today चाहता हूँ। God wants to mold you. கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். आज परमेश्वर आपको बनाने चाहता है। அவர் உங்களை உடைக்கப்படாம உருவாக்கவே முடியாதுன்னு சொல்றார். वो नहीं टूटे बिना फिर नहीं बना सकता है। இதுவரைக்கும் நீங்க சொல்லலாம், நான் தான் நல்ல பாத்திரமா தானப்பா இருக்கிறேன், எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தானே இருக்கிறேன். अभी तक मैं अच्छा बर्तन बन करके रहा हूँ, सबके लिए काम में आता हूँ। இந்த சபையில अनेक காரியங்களை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறேன். कलीसिया में बहुत सारे बातों को मैं करते आ रहा हूँ। கர்த்தருடைய ஆவியானவர் சபையில பர்టిక్యులரான ஒரு குடும்பத்திற்கு காந்திநகர்ல இருந்து சொல்லுகிறார். परमेश्वर की आत्मा एक परिवार के लिए, गांधीनगर के एक परिवार के लिए बताता है। இந்த இடத்திலே நீ செய்கிற வணையப்பட்டிருக்கிற பாத்திரமாக காணப்படுகிறாய். तुम इस जगह पर एक बना हुआ बर्तन जैसे ही रहता है। நான் உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறேன். मैं तुम्हारे द्वारा खुश होता हूँ। ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, परंतु आज का दिन परमेश्वर के वचन, இந்த பாத்திரத்தை நான் உடைக்க விரும்புகிறேன். इस बर्तनों को तोड़ने चाहता हूँ। வேற ஒரு கனமான பாத்திரமாய் அடுத்த லெவலுக்கு நேரா நான் உன்னை மாற்ற விரும்புகிறேன். உடைப்பதற்கு என்னுடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயா என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். दूसरा एक नया और आदर की बर्तन के समान तुम्हें बनाने के लिए चाहता हूँ। तुम्हें अपने तोड़ने के लिए मेरे हाथ में सौंपेगा क्या? இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். इस जगह पर रहने वाले कुछ இது लोगों को அமைதியா तोड़ने இருக்கிற के लिए நேரம் चाहता அல்ல. हूँ। இது ये அமைதியா चुपचाप இருக்கிற रहने वाला நேரம் समय नहीं है। கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை உடைக்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற நேரம். परमेश्वर के सम्मुख में परमेश्वर तुम तोड़ने के लिए मैं अपने आप को सौंपता हूँ, ऐसे बताने वाला समय। சிலர் இன்னும் அந்த பழைய பாத்திரத்தை தூக்கிட்டு அதுக்குள்ள பலவீனம், கஷ்டம், பாரத்தை போட்டு உள்ள வச்சுட்டு ஆண்டவரே நான் இன்னும் உனக்காக பயன்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதை இல்ல கர்த்தர் விரும்புகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாத்திரம் உடைக்கப்பட வேண்டும் என்று. कुछ लोग पुराना ही बर्तन को रख करके उसके अंदर बीमारी है और कुछ बलवंता उसी बर्तन को रख करके और मैं आपके लिए प्रभु इस्तेमाल होने के लिए चाहता है, ऐसे बताते हैं। वो नहीं है, परमेश्वर आपको तोड़ करके नहीं है। இன்றைக்கு அநேகருடைய சிந்தனையில நான் தான் ஏற்கனவே பாத்திரமா வணையப்பட்டுட்டேன் என்ற சிந்தனை ஓடிக்கொண்டு இருக்கிறது. आज बहुत लोग के दिमाग में ऐसे बात चलते रह रहा है, मैं तो पहले ही बन गया, फिर क्या है? ஒரு காலத்துல அந்த பாத்திரம் அழகாக வணையப்பட்டது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு உலக கவலைகள் அந்த பாத்திரத்தின் மேல் மிதந்து கொண்டிருக்கிறது. ये समय में वो अच्छे ढंग से, सुंदर ढंग से बनाया हुआ वो सच्चा है, फिर भी आज ये दुनिया की बोझ उनके ஒரு अंदर நிறைவான உலக கவலை அந்த பாத்திரத்தை நிரம்பி இருக்கு. ये भरपूर रीति से इस दुनिया के दुख उसके अंदर भरा हुआ है। இன்னைக்கு அந்த பாத்திரம் இல்ல என் ஆண்டவர் விரும்புகிறது. आज ये बर्तन नहीं है, मेरा परमेश्वर चाहता என் है। தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய அபிஷேகம் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் உங்களையும் என்னையும் மாற்றுவதற்காக அவர் மீண்டும் உங்களையும் என்னையும் உடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். मेरे सिर को तेल से तुम भराता, मैं बर्तन उमड़ता है, ऐसे बताती है। वैसे ही परमेश्वर आपके बर्तनों को नया बन करके उमड़ने चाहता है। சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறோம். भजन संगीता में ऐसा अपने परमेश्वर के दास बता, मैं मिट्टी हूँ, ऐसे मैं क्या நீங்களும் நானும் வெறும் களிமண்ணினால உருவாக்கப்பட்டவர்கள். आप और हम केवल मिट्टी से बनाया हुआ व्यक्ति வெறும் हैं। மண்ணினால உருவாக்கப்பட்ட நம்ம மேல ஜீவ சுவாசத்தை ஊதி இதுவரைக்கும் வளர்த்தி எடுத்தார் என்று சொன்னார். मिट्टी से बनाया हुआ हमारे नाकों में अपने जीव की आत्मा को उंडाल करके अभी तक हमें लेकर के आया होगा। இந்த ஜனம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ये लोग परमेश्वर का आराधना करना எத்தனை चाहिए। பேர் சொல்ல முடியும்? कितना लोग बता सकते हैं? உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே எனக்காக, எனக்காக. எஸ், இதுவரைக்கும் அந்த பாத்திரம் உங்களுக்காக நீங்க வாழ்ந்து நிரம்பி இருக்கு. நீங்க ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக வாழ்ந்தது போதும், உன் குடும்பத்தின் சகல காரியங்களை நான் சந்தித்தேன் அல்லவா. ஓ ஹalleluya. கடந்த நாட்களில் எல்லாம் கண்ணின் மணி போல நான் பாதுகாத்தேன் அல்லவா. எத்தனையோ பெரிய தேவைகள் வந்து அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்தேன் அல்லவா. இன்று என்னுடைய கரத்தில் உன்னை உடைக்க ஒப்பு கொடு. உலக கவலைகள் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக ஓ ஹalleluya, ஹalleluya.
உலக கவலை தேவனுக்கு எதிரான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறவர். ये संसारिक बोझ परमेश्वर के विरोध में खड़ा होने वाला बात है। கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், परमेश्वर की आत्मा बताती है, உலக கவலைகளினால் நிறைந்திருக்கிற இந்த பாத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும். संसारिक बोझ से भरा हुआ ये बर्तन यीशु के नाम से टूटने पाए. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம் என்று சொல்லுகிற ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு பாத்திரமாய் உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். प्रेम, शांति, आनंद ऐसे परमेश्वर की आत्मा की फल से भरा हुआ बर्तन जैसे तुम्हें बनाना चाहता हूँ. Holy Spirit, thank you for your mighty presence, oh God. Oh lovely Lord, thank you, Holy Spirit. Nandri Yeshua, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரலோகம் கலிகூறுகிறது சில உடைக்கப்படுகிற இருதயங்களுக்காக, சில உடைக்கப்படுகிற வாழ்க்கைக்காக, சில உருவாக்கப்படுகிற வாழ்க்கைக்காக. ஓ, பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பிடுங்குவே, இடிப்பே, அழிப்பே என்று மாத்திரம் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை கட்டுகிறவரும் நாட்டுகிறவருமாய் இருக்கிறார். मैं निकालूंगा और उसको उखाड़ूंगा ऐसे बताने वाला परमेश्वर नहीं है, फिर उसके रखूंगा और उसके सिर बनाऊंगा ऐसे கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, அது நம்மை விட்டு விலகி போவதும் இல்லை. उनके हाथ कभी कटेगा भी नहीं है, उनकी वाचा कभी बदलता भी नहीं है. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். परमेश्वर हमारे संग रहेगा, சகல தேவைகளையும் சந்திப்பார். सारे जरूरतों को पूरा करेगा. நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். आपके हाथों की कमाइयों को आशीष करेगा. இந்த குயவன் வீட்டிற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க ये விரும்புகிறார். कुमार के घर में आए हुए हर एक व्यक्ति को परमेश्वर உங்க வலது கையை உங்க தலைக்கு மேல வச்சு, अपने दाहिने हाथों को उनके सिर के என் ऊपर தேவனே, रखो. मेरा நான் परमेश्वर, எழுந்து मैं उठकर இந்த குயவன் வீட்டிற்கு நான் வந்திருக்கிறேன். ये कुमार के घर में आया हूँ. நீர் என்னோடு சொல்லிக் கொடுத்த, கற்பித்து கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். तू मेरे संग बात करके मुझे सिखाया हुआ बात, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். तेरे वचन के लिए धन्यवाद, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். तेरी दया के लिए धन्यवाद. என்னை ஆசீர்வதியும், मुझे आशीष कर, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, मेरे परिवार को आशीष எங்க कर, வீட்டின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, मेरे परिवारों के हाथों के அப்பத்தையும் कामों को தண்ணீரையும் आशीष ஆசீர்வதிங்க. कर, खानाओं को आशीष कर. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை स्तोत्री என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே कतर स्तोत्री,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you all. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பாருங்க, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள்ல சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படும்படியாக ஜெபிக்கணும். இந்த இடத்துல கூடி ஜெபிக்கணும்.